பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவை கூட்டம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் குறித்த வியூகங்கள், எதிர்க்கட்சியினரை எதிர்கொள்வது குறித்து முக்கிய ஆலோசனை. டெல்லியில் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு, SIR உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்புவது குறித்து முக்கிய ஆலோசனை. தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தனிச்சையாக செயல்படுவதை மத்திய அரசு தவிர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம். ஒடிசா மாநிலத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலில் தேரோட்ட விழா. அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் ஜெகநாதர், பாலகத்திரர், சுப்த்ரா தேவியர் எழுந்திருள லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலில் தேரோட்டத்தில் கடும் கூட்ட நெரிசல். ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் ஒன்று திரண்டதால் 120 பேர் காயம். மூச்சுவிட முடியாமல் தவித்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதி. ஒன்பதாம் வகுப்பில் இருந்து 3வது மொழியை அறிமுகப்படுத்துவது மாணவர்களின் மன அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கும். புதிய மொழியை அறிமுகப்படுத்த வேண்டும் எனில் 5 அல்லது 6ஆம் வகுப்பிலேயே தொடங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு மற்றும் CBSE நிர்வாகத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. தமிழ்நாட்டில் SIR நடவடிக்கைக்கு எதிராக திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்த வழக்கு முடித்து வைப்பு. SIR விவகாரத்தில் தனிப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தல். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக மக்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு நாளை தொடக்கம். ஆகஸ்ட் 1 முதல் வீடுகள் வாரியான கணக்கெடுப்பு நடைபெறும் என்றும் கணக்கெடுப்பு இயக்குநர் சுந்தரேஷ் தகவல். குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வளர்ச்சியை மேம்படுத்த தமிழக அரசு திட்டம். MSME துறைகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியது தமிழக அரசு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் வேளாண் துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டம். வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை என தகவல். முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள், புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்து ஆலோசனை என தகவல். அமைச்சர்கள் பள்ளிகளில் தேவையின்றி ஆய்வு செய்வது, ரீல்ஸ் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். அமைச்சர்கள் ஊழல் புகார்களில் சிக்கினால் உடனடியாக பதவி பறிக்கப்படும் என்றும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முதல்வர் எச்சரிக்கை. பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். பேருந்தின் நாலா பக்கமும் படிக்கட்டுகளிலும் விளம்பரம் செய்வதன் மூலம் வருவாயை அதிகப்படுத்தவும் முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளிடம் யோசனை வழங்கியதாக தகவல். போக்குவரத்து துறையில் 2000 குளிர்சாதன பேருந்துகளை வாங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். குளிர்சாதன பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்தாலும் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என உறுதியளித்ததாக தகவல். சிறை கைதி மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. லாக்அப் டெத் விவகாரங்களில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை என்றும் விளக்கம். எல்லா வழக்குகளும் இந்த முன்னாடி பல வழக்குகள் இதெல்லாம் தேங்கி கிடந்த வழக்குகள் எல்லாமே இப்போ லாக்அப் பண்ணுறது எல்லாத்தையும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற வேலையும் போயிட்டுருக்கு. ஸோ எந்த இடத்துலையும் இதில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை. ஏன்னா இதில் சிறைத்துறையிலையோ இல்லை சிறையிலையோ காவல் நிலைய மரணங்களில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம்.
கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவு துறையில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்றதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. அரசு புறம்போக்கு மற்றும் ஏரி உள்ளிட்ட நீர்நிலை நிலங்களின் சட்டவிரோத பதிவுகளை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பேட்டி. திமுகவும் அதிமுகவும் பாஜகவுடன் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. 50 கோடி ரூபாய் கொடுத்தாவது தவிக எம்எல்ஏக்களை திமுக வாங்க முயற்சிப்பதாகவும் புகார். கடந்த ஆட்சியில் நிதி ஒதுக்காமல் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடந்த 5 ஆண்டுகளில் பெற்ற 5 லட்சம் கோடி கடனை வீண் விரயம் செய்ததாகவும் திமுக அரசு மீது கடும் சாடல். நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை தவிக அரசு உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும். ரீல்ஸ் விடுவது, குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை காப்பாற்ற முயற்சிப்பதை விடுத்து விவசாயிகளை காக்க விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் EPS வலியுறுத்தல். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளுடன் EPS ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் நிர்வாகிகளுடன் விவாதம். அதிமுக விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் 11 பேரை கூண்டோடு நீக்கி உத்தரவிட்ட எடப்பாடி பழனிசாமி. சில நாட்களுக்கு முன்பு CV சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் பசுபதி ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பான நிலையில் CV சண்முகத்தின் ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை. தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு எவ்வளவோ விளையாட்டுத்துறை அமைச்சரை பார்த்திருக்கிறோம், ஆனால் ஆதவ் வித்தியாசமாக இருக்கிறார் என அன்புமணி பாராட்டு. விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் போதை பழக்கத்திற்கு யாரும் செல்ல மாட்டார்கள் என்றும் அன்புமணி நம்பிக்கை. அண்ணன் அன்புமணியின் கோபமான வார்த்தையில் கூட அன்பு அதிகமாகவே இருக்கும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பாராட்டு. அரசியல்வாதி என்பதையும் தாண்டி அன்புமணி எப்போதும் சுற்றுச்சூழல், நதி என இயற்கை சார்ந்தே பேசுவார் என்றும் புகழாரம். பாமக தலைவராக அன்புமணியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்புமணியை கண்டு வன்னியர்கள் யாரும் ஏமாறக்கூடாது என்றும் பாமக முன்னாள் MLA அருள் ஆவேசம். மதுரை மாவட்டம் கள்ளந்திரி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் போஸ்டர் மீது சாணி கழிவுகள் வீசப்பட்ட சம்பவம். அட்டூழியத்தில் ஈடுபட்ட உண்மையான குற்றவாளிகளை பிடிக்க கோரி அப்பந்திருப்பதி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட VCKவினரால் பரபரப்பு. பழனி கோயில் சொத்து பத்திரப்பதிவு முறைகேடு விவகாரத்தில் விசாரணையை தொடங்கியது CBCID. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்ததை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்த நிலையில் அதிகாரிகள் விசாரணை. சென்னை தீநகர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. அமைச்சர் N. ஆனந்த் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் மற்றும் விராலிமலை தொகுதிகள் காலி என்கிற அறிவிப்புக்கு இடைக்கால தடை கோரி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கு. C. விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற செயலாளர் ஆகியோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழனி கோயில் நில விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷுக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக வினோத் சூர்யா என்பவர் கைது செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கு. கலவரங்களை தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி அறிவுறுத்தல். கடந்த 2024ஆம் ஆண்டு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நயினார் நாகேந்திரன் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர். திமுக ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்கை தவிக அரசு ரத்து செய்யும் என எதிர்பார்த்தோம், ஆனால் செய்யவில்லை என நயினார் நாகேந்திரன் பேட்டி. மண் அள்ளும் டெண்டருக்கு தவிக தரப்பில் அனுமதி வாங்கியதாக லஞ்சம் கேட்ட தவிக பிரமுகர் கைது.
ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி தாவேகா எம்எல்ஏ கார்த்திக் பெயரை சொல்லி லஞ்சம் கேட்டதாக ஆடியோ ஒன்று வெளியான நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை. அதிக நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கலர் அப்பளம் விற்பனை தடை விதிக்குமாறு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. கண்ணை கவரும் கலர் அப்பளத்தை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக பாரம்பரிய அரிசி, உளுந்து உள்ளிட்டவற்றால் தயாரிக்கப்படும் அப்பளத்தை வாங்கி கொடுக்குமாறு அறிவுறுத்தல். சென்னை மாநகராட்சியில் 4 மூத்த அதிகாரிகள் உட்பட 6 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் சமீரன் உத்தரவு. லஞ்சம் வாங்கியது, வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியது, போலி பில்கள் சமர்ப்பிப்பது தொடர்பாக கைது செய்யப்பட்ட நிலையில் 4 பேர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு. நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை வைக்க கோரிய அதிமுகவினர் வாக்குவாதம். முன்னாள் முதல்வர் என்ற வகையில் மு.க. ஸ்டாலின் புகைப்படம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி படத்தை ஏன் வைக்கக்கூடாது என கேள்வி. குற்றாலத்தில் சீசன் களை கட்டி வரும் நிலையில் அனைத்து அருவிகளிலும் குவிந்த சுற்றுலா பயணிகள். மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் இடைவிடாது பெய்யும் சாரல் மழையால் குளு குளு சூழல் நிலவி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து உற்சாகம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை. உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹி கொரெஸ்கி தேர்வு. எரிசக்தி நிறுவனமான நாப்டோகாஸின் தலைமை நிர்வாக அதிகாரி கொரெஸ்கியை உக்ரைன் நாடாளுமன்றம் அங்கீகரித்துள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்த நிலையில் 1 கிராம் 13,150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றம் இன்றி 1 கிலோ பார் வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கு விற்பனை. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி ரூபாய் 240க்கு விற்பனையாகிறது.